ஹாய் ஹலோ வெல்கம் டு ஹென்எஸ் கபில் வாக்ஸ். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது செகண்ட் டே ஆஃப் ஹைதராபாத். ஸோ நாங்கள் செகண்ட் டே எங்க போனோம்னா ராமோஜி ஃபிலிம் சிட்டி. ஸோ ராமோஜி ஃபிலிம் சிட்டிக்கு நாங்கள் எப்படி புக் பண்ணோம், அந்த எந்த டைமுக்கு புக் பண்ணணும், ரெண்டுமே ஒரே சம்பவம் தானே, அதையும் பிரிக்கிறீங்க. and then பஸ் bus புக்கிங் அண்ட் பிரைஸ் எவ்வளோ price எவ்வளோ, அங்க என்னலான்றத வீடியோல பார்க்கலாம். டே 1 நாங்க எக்ஸ்ப்ளோர் பண்ண பிளேசஸ்ல வந்து அது ஒரு வீடியோவா இருக்கு. வீடியோ பார்க்கணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இப்ப நாளைக்கு போறீங்கன்னா மினிமம் மேக்ஸிமம் இன்னைக்குள்ள வந்து நம்ம புக் பண்ணிடணும் 9 PM முன்னாடி. அதாவது பஸ் ரூட் வேணும், பஸ் வேணும்னா நீங்க ஆன்லைன்ல தான் புக் பண்ணி ஆகணும். பஸ் வேணும்னா நீங்க நேரா போய் கூட வந்து டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். ஏன்னா அது வந்து ஸ்ரீநகர் கொஞ்சம் தள்ளி, ஸோ பஸ் ப்ரிஃபர் பண்றது எங்களோட சஜஷன்ஸ். பஸ்ஸுக்கு பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு வந்து 350 rupees, 2 பேருக்கு 700. பிக்கப் அண்ட் ட்ராப் இல்ல நோடல் பாயிண்ட் உங்க ஏரியாக்கு ஏற்ற மாதிரி பக்கத்துல ஏதாவது மெயின் ஜங்ஷன்ல இருக்கும். அண்ட் ஒருத்தருக்கு டிக்கெட் வந்து 1300. ஸோ 1300 பிளஸ் இது 350, 1007 டேக்ஸ் இது 1700 ஒருத்தருக்கு ஆகும். அதுல நிறைய டைப்ஸ் இருக்கு. நாங்க போனது வந்து ஸ்டுடியோ டூரு. இப்போ ஜூன் மந்த், மே அண்ட் ஜூன் மந்த்ல வந்து சம்திங் ஏதோ கார்னிவல் டூர்னு சொல்லி நடத்துறாங்க. ஸோ அதுல சம் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பேக்கேஜஸ்லாம் இருக்கும். ராமோஜி ஃபிலிம் சிட்டில இருக்க மெயின் வெப்சைட்லயே போயிட்டு புக் பண்ணுங்க. அதுதான் வந்து பிரைஸ் பேட்டா இருக்கும். மற்ற இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும். அவங்களோட மெயின் பேஜ்லயே போயிட்டு புக் பண்ணலாம். ஸோ அன்னைக்கு நாங்க காலையில பஸ் ஏறிட்டோம். பஸ் ஏறினதும் பாஸ் ஏறினதும் ஏன் நயன்தாரா மாதிரி நமிதா மாதிரி பேசு. பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். பஸ் ஏறினதும் ஸோ நாங்க அங்க ராமோஜி ஃபிலிம் சிட்டிக்கு ரீச் ஆயிட்டோம். ரீச் ஆனதும் 9 o'clock ரீச் ஆயிட்டோம். ஸோ செக்கிங் இருந்தது. செக் பண்ணிட்டு லைக் அவங்க வந்து கேமரா அதெல்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஃபுட் அலோவ் இல்ல. சோ நீங்க ஏதா எக்ஸ்ட்ராவா எடுத்துட்டு போனீங்கன்னா நாங்க தனியா அதுக்கு ரூம் இருக்கு. சோ அதுக்கு நம்ம 20 rupees பே பண்ணல. கிளாக் ரூம்ல 20 rupees பே பண்ணிட்டு அங்க வச்சிடலாம். சோ வச்சுட்டு செக் பண்ணிட்டு உள்ள அனுப்பிச்சிடுவாங்க. உள்ள அனுப்பிச்சிட்டு அங்க பஸ் இருக்கு. சோ அங்க இருந்து உள்ள போனோம். அது போது ஒரு 4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் உள்ள போயிட்டே இருக்கும். சோ அங்க போய் ரீச் ஆனதும் சேம் அதே மாதிரி செக்கிங் இருந்தது. உள்ள போனதுக்கு அப்புறம் பஸ் தான். அங்க உள்ள ரீச் ஆனா ஓப்பனிங் செரிமனி ஆயிடுச்சு. அங்க வந்து பாத்தீங்கன்னா 3 டைப்ஸ் ஆஃப் ஓப்பனிங் செரிமனி. ஃபர்ஸ்ட் வந்து இந்த ராஜா இருந்து என்ட்ரன்ஸ்ல இருந்து டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. அதுக்கு அடுத்தது வந்து கைண்ட் ஆஃப் டிஸ்கோ இது டான்ஸ். அதுக்கப்புறம் ஒரு ஸ்டன் ஷோ. சோ இது மூணும் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன ஓப்பனிங் செரிமனி மாதிரி. அது வந்து ஷார்ப்பா அந்த டைம்க்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அது வந்து ரிப்பீட்லாம் நம்ம பார்க்க முடியாது. சோ அது முடிஞ்சதும் வந்து நெக்ஸ்ட் ஸ்ட்ரெயிட்டா வந்து ஒரு பஸ் இல்ல, அங்க கூட்டத்துக்கு ஏற்ற மாதிரி பஸ் அரேஞ்ச் பண்ணுவாங்க. ஸோ நாங்க வந்து மண்டே போனோம். அப்பவே சம் கூட்டம் இருந்தது. ஸோ பிளான் இன் வீக் டேஸ், நாட் இன் வீக்கெண்ட். வீக்கெண்டா இன்னும் ரஷ்ஷா இருக்கும். அங்க ஃபர்ஸ்ட் அந்த ஒவ்வொருத்தவங்களும் பஸ்ல இருக்கும். ஒரு கைடு இருப்பாங்க. அதாவது ஒரு பஸ்ல ஒரு 30 பேர், அதுக்கு ஒரு கைடு. அவங்க வந்து அப்படியே பஸ் அந்த ஸ்டுடியோ வந்து நிறைய பிளேசஸ் அப்படியே சுத்திட்டே இருக்கும். அவங்க ஒன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. எக்ஸ்பிளனேஷன் தான் இந்த இடத்துல என்னென்ன படம் அப்படின்ட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த கிறிஷ் 3 ஷூட்டிங் பாயிண்ட், அப்புறம் இந்த லவ் சாங்ஸ் எங்க எடுப்பாங்க, லவ் பிரேக்அப் சாங்ஸ் எங்க எடுப்பாங்க. அதே மாதிரி வந்து சோர் பஜார், டெல்லி சோர் பஜார், அப்புறம் வந்து ஜெயில் தனி செக்ஷன் இருக்கு. எல்லா சென்ட்ரல் ஜெயிலையும் போட்டாங்க. அதுல வந்து காமனா அதுதான். உள்ள போனதும் வந்து ஜெயில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி. நெக்ஸ்ட் வந்து எங்க என்ன இருந்துச்சு, சந்திரமுகி ஷூட்டிங். சோ அது மொத்தமா எடுத்தது. சில தாஜ்மஹாலும் மசூதியும் ஒண்ணுதான். சோ மசூதி எடுக்கணும்னா அதே இடத்துல வந்து வேற பெயிண்ட் அடிச்சிருவாங்க. தாஜ்மஹால் ஷூட் பண்ணா அதே இடத்துல வேற பெயிண்ட் அடிக்கிறாங்க. சோ பூரா பேப்பர் பண்றது. அதுக்கு அடுத்தது நிறைய ஹிந்தி படத்துல இந்த லோக்கல் ஸ்ட்ரீட்ஸ்ல ஹீரோயின்ஸ் நடந்து போறது எல்லாமே அங்கதான். அண்ட் RRR ஷூட்டிங்ல அந்த காஃபி போலாமா கேட்கறது அந்த அங்கதான் எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் ஷாருக் கான் ஹாப்பி நியூ. அதுல வந்து 300 படிக்கட்டு அவர் தூக்கிட்டு நடப்பாரு.
ஆனா வந்து வெறும் 30 படிக்கட்டு தான் நியூ இருக்கு. இயர் இல்ல ஹாப்பி நியூ இயர் தான். இல்ல. இல்ல. சென்னை எக்ஸ்பிரஸ் சோ சென்னை எக்ஸ்பிரஸ்ல வந்து 300 படிக்கட்டு வந்து ஏறுவாங்கன்னு பார்த்தா 30 படிக்கட்டு தான். அதேதான் திருப்பி ஏறி எடுத்துருப்பாங்க. அண்ட் இன்னொன்னு என்னன்னா அங்க வந்து நோ காட் டெம்பிள்னு ஒரு டெம்பிள், வெறும் டெம்பிள் செட்டப் உள்ள. ஆனா எந்த சாமி இருப்பார். இப்ப எந்த சாமியை வந்து படத்துல காட்டணுமோ அது வந்து டைரக்டர்ஸ் கொண்டு வந்து வச்சு அதை அப்படியே கோயிலா மாத்திக்கணும். முருகர் கோயில் வேணும்னா முருகர் சிலை இருந்து வச்சு வைக்கணும், விநாயகர் கோயில்னா விநாயகர் சிலை இருந்து வச்சுக்கணும். சோ இதெல்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் பார்த்துட்டு அந்த மகாபாரதம் ஷூட்டிங் விட்டாங்க. அங்கதான் நாங்க செட்ட கிட்ட போய் பார்த்தது. மத்த இது வரைக்குமே வந்து ஃபர்ஸ்ட்லயே அவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாங்க இங்க எங்க என்னென்ன நடந்ததுன்னு. சோ நெக்ஸ்ட் நாங்க மகாபாரத ஷூட்டிங் போனோம். அந்த செட்டுக்கு உள்ள பார்த்தா ஃபுல்லாவே செட்டு. சோ ஏதாச்சும் இந்த ஹிஸ்டாரிக்கல் படம் அந்த மாதிரி ஏதாச்சும் எடுக்கணும்னா அந்த செட்ல போய் எடுத்துக்கலாம். அங்க வந்து பொம்மை எல்லாம் வச்சிருக்காங்க, அதை அப்படியே ரிமூவ் பண்ணிட்டு மற்றபடி எல்லாமே பக்காவா ஃபிக்ஸ் ஆயிருக்கு. சோ அதுக்கப்புறம் வந்து ஒரு ஃப்ரெஷ் அப் மாதிரி பக்கத்துலயே ஒரு சின்ன கேன்டீன். எல்லாமே ஜாஸ்தியா டபுள் மடங்கு இருந்துச்சு. சோ அது முடிச்சதும் ட்ரெயின். ஆமா, ஸ்டேஷன் செட்டப் ஃபுல்லாவே செட்டு. சோ எல்லா ஸ்டேஷன் ஷூட்டிங்கும் அங்க போய் எடுத்துக்கலாம். நேம் மட்டும் நேமும் போயிட்டு மாத்திடுவாங்க. அங்க மோஸ்ட்லி எல்லாமே தெலுங்குல தான். ஏன்னா அங்க ஹைதராபாத். சோ அது முடிச்சதும் அங்க முடிச்சதும் இங்க போனோம், சாப்பிட்டுட்டு பாகுபலி அதுல இருந்து வெளியில வந்ததும் பஸ் இருக்கும். சோ பஸ்ல ஏறினாலும் அதே மாதிரி போற வழியில இருக்கிற செட் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. சோ அப்படியே போயிட்டு பாகுபலி செட்ல விட்டுட்டாங்க. ஒரு 2 hours கிட்ட ஸ்பெண்ட் பண்றாங்க. ஏன்னா அது ரொம்ப பெரிய செட்டுனால ஃபுல்லாவே செட்டு போட்டுதான் பாகுபலி எடுத்திருக்காங்க. சோ எல்லாமே இருந்தது. மத்ததெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா லைக் இப்ப ஸ்ட்ரீட்லனா வந்து எம்டியா தான் இருக்கு. அவங்க என்ன சொன்னா ஏதாவது ஷூட்டிங்னா அப்பதான் வந்து அந்த பூங்கெல்லாம் கிடைக்கும். பட் இது வந்து அப்படியே இருக்கு, அவங்க செட் அப்படியே வச்சுட்டு போயிருக்காங்க. சோ அதனால அந்த செட் ஃபுல்லா அப்படியே இருக்கு, எந்த சேஞ்சஸும் இருக்காது. சோ ஃபர்ஸ்ட் உள்ள போனதும் வந்து பெரிய அந்த என்ட்ரன்ஸ், நெக்ஸ்ட் ரைட் சைட்ல வந்து இந்த சேரு, ராஜாங்க உட்கார்ந்த சேரு. நாவிரல் ராணி அப்படியே பிடிங்கள், வழித்து நக்கி விடுங்கள். சைட் இருக்கவங்களும் உட்கார்ற சேர்ஸ் தான் இருந்தது. அப்புறம் லெஃப்ட் சைட்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த சிவன் கோவில் அது பக்கத்துல தேரு. அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்ல இருப்பா, செகண்ட் பார்ட்ல இருக்கிற தேரு அது இருந்துச்சு. சோ அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த பல்வாழ் தேவன் யூஸ் பண்ண வார்ல யூஸ் பண்ண வெஹிக்கல். அதுக்கப்புறம் நம்ம நாசர் வந்து ஸ்கோப்ல பாப்பாங்க, அனுஷ்கா அந்த ஸ்கோப். அதுக்கப்புறம் அவங்க ஃபர்ஸ்ட் பார்ட்ல செகண்ட் பார்ட்ல சண்டை போட்டு அந்த குதிரை எல்லாம் உடைப்பாங்க. அது அப்படியே பிளாஸ்டிக் சும்மா லைட்டா தொட்டு பார்த்தா அப்படியே இது ஆகுது. சோ அதுதான் இருந்துச்சு ஃபுல்லா. அடுத்தது வேற என்ன பார்த்தோம்? எல்லாமே சேர். அந்த அனுஷ்கா அது பக்கத்துல அந்த அனுஷ்கா கிளைமேக்ஸ்ல வந்து அவங்க நடந்து போவாங்கல்ல அந்த நெருப்புல போடுறது அந்த செட்டு. அதுக்கப்புறம் மெயினா வந்து இந்த உட்கார சீட், ராஜா உட்கார சீட் அது சூப்பரா இருந்தது. அது ஒண்ணுதான் வந்து அந்த அளவுக்கு டேமேஜ் ஆகாம இருந்தது. அதெல்லாம் கொஞ்சம் டேமேஜ் ஆயிடுச்சு லைட்டா. அப்புறம் மாடு. அதுக்கப்புறம் பார்த்தா லெஃப்ட் சைட்ல வந்து கேன்டீன் இருக்கும். அங்கேயும் எல்லாமே ரேட் ஜாஸ்தி. பட் ஆனா ஒரு தோசை வந்து 400 ரூபாய், ஒரு தோசை 600 ரூபாய், லெமன் ஜூஸ் 200 அப்படின்றது. பட் ஏத்த மாதிரி குவான்டிட்டி. ஒரு தோசை வந்தா 2 பேர் சாப்பிடலாம். பட் ஸ்டில் ஒரு தோசை அப்படி பார்த்தா ஒருத்தருக்கு 200 ரூபாய் ஜாஸ்தி தான். நாங்க அந்த கேன்டீன் தான் ட்ரை பண்ணுவோம். ஏன்னா அடுத்த கேன்டீன் இன்னும் கொஞ்சம் தூரம் போனோம். அதனால அந்த கேன்டீன்லயே சாப்பிட்டுட்டு சோ அதுக்கு பக்கத்துலயே வந்து பல்வாழ் தேவனோட சிலை. அந்த சிலை கடைசியில உடையும்ல, அந்த சிலை நிறுத்தி பாதியா தான் இருந்தது, பாதி ஹாஃபா இருந்தது. காலும் தலையா இருந்துச்சு. சோ அதுக்கப்புறம் வந்து முடிச்சிட்டு அவ்வளவுதான். அதான் அங்க பஸ் அங்க இருந்துச்சு. பஸ் புடிச்சு
எல்லா பஸ்ஸுமே ஏறலாம். ஒரு பஸ்ஸுக்கும் ஒரு நம்பர். சோ நம்ம பஸ் வந்துகிட்டே இருக்கும். சோ நம்மளுக்கு என்னன்றப்ப போய் ஏறி அவங்க அடுத்த ஸ்டாப் அவங்க விட்டுருவாங்க. அடுத்த ஸ்டாப் என்ன, சோ அடுத்த ஸ்டாப் ஸ்ட்ரெயிட்டா வந்து லண்டன் ஸ்ட்ரீட் போலாம். ஆர்எல்ஸ் வந்து அங்க சம் ஆக்டிவிட்டிஸ் இருக்கு, அதையும் கலந்துக்கலாம் அப்படின்னாங்க. டிக்கெட்டுக்கு சம் ஃப்ரீ காம்ப்ளிமெண்ட் ஆக்டிவிட்டிஸ் இருந்தது. அதனால அதை முடிக்கிறதுக்காக நாங்க போனோம். அங்க ஒரு 7 ஈவென்ட்ஸ் இருந்தது. இந்த குரோப்ல நடக்கிறது அண்ட் கயிறுல ஏதோ ஜம்ப் அதெல்லாம். பட் நாங்க அதான் வயநாட்டிலே பண்ணிட்டோம். பலூன்ல போயிட்டு 2 பலூன் கிளாஷ் ஆகும். அதெல்லாம் ஃப்ரீ ஆக்டிவிட்டிஸ், அது விளையாடணும். அதுக்கப்புறம் வந்து அந்த ட்ரெஸ் போட்டு பாக்ஸிங் பண்றது, இதெல்லாம் ஃப்ரீ, அதெல்லாம் பண்ணோம். அதுக்கப்புறம் அதான் மத்ததான் பே. அப்புறம் சைட்ல வந்து இந்த ரோப் ஏறுறது, டயர் ஏறுறது, இதெல்லாம் சைக்கிளிங், அது எல்லாமே ரோப்ல சைக்கிள் பண்றதுலாம் இருந்துச்சு. சோ அந்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் முடிச்சு நெக்ஸ்ட் லண்டன் ஸ்ட்ரீட் போனோம். அண்ட் போறப்போ மறக்காம கொடை எடுத்துட்டு போங்க, ஏன்னா வந்து வெயில் ஸ்ட்ரீட்டா போடும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து அந்த லண்டன் ஸ்ட்ரீட் போனா ஃபுல்லா வந்து இந்த ஃபுல்லாவே லண்டன்ல அதே மாதிரி வீடு எல்லாமே செட்டப். என்னன்னா செட் வெளியில மட்டும் தான் பாக்கிறதுக்கு, உள்ள ரூம்ஸ் எல்லாம் கூட இல்ல. பாதி வீட்டுல வந்து திறந்தா திரும்ப பின்னாடி வெயில் தான் அடிக்குது பேக்ரவுண்ட்ல. அண்ட் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பாண்டிச்சேரியும் ஷூட் பண்றதும் மோஸ்ட்லி இருக்கும். ஏன்னா அந்த மாதிரி. சோ அதுக்கப்புறம் என்னன்னா ஏர்போர்ட் போனோம்னா அதுவும் செட்டப் உள்ள ஃபிளைட் சீட் எல்லாமே செட்டப். ஆனா அது கொஞ்சம் அது வந்து கொஞ்சம் மத்ததுலாம் வந்து ஆக்சுவலி செட்டப், பட் வந்து கேமரா ஒர்க்ல வந்து கொஞ்சம் ஒர்க் பண்ணி மாத்துறாங்க. இது கொஞ்சம் ரியலிஸ்டிக்காவே இருந்தது. உள்ள சீட்டு அதெல்லாம் வெளியிலயும் வந்து போர்டிங் பாயிண்ட் அதெல்லாம் கொஞ்சம் ரியலிஸ்டிக்கா இருக்கும். அது நல்லாவே, அது வந்து அங்க எடி பார்க்கலாம் தேவையில்லை, சும்மா அங்க ஷூட் பண்ணாலே அதை நம்பிடுவாங்க அந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் திரும்பியும் அங்க இருந்து பஸ் ஏறி எங்க போனோம், எங்க போனோம் மறந்துட்டேன், சொல்லு. தெரியல எனக்கு. பஸ் ஏறி One eternity later. பட்டர்ஃப்ளை பார்க் வந்து பட்டர்ஃப்ளை பார்க் தனியா இருந்தது. ஃப்ளவருக்கு தனியா பறவைங்க ஃப்ளவரும் இருந்தது. கார்டன் மாதிரி குட்டியா செட் பண்ணிருந்தாங்க. அதை தாண்டி போனா வந்து பேர்ட்ஸ் ஃபுல்லாவே வந்து அது கொஞ்சம் உள்ள நம்ம பாக்கிறதுல ஒரு இதை மட்டும் பாக்கிறதுக்கு 1500 ரூபாய் வாங்கினா யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. சோ அதனால வந்து அது இருந்துச்சு. ஃபிளவர்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து ஃபுல்லா வந்து பேரட் பறவை எல்லாம். அதுலயே வந்து 2 டைப்பா பேசிருந்தாங்க. ஒண்ணு வந்து கூண்டுக்குள்ள இருக்கிறதுலாம், இன்னொன்னு வந்து கூண்டு ஃப்ரீயா இருக்கிற மாதிரி. அதே மாதிரி பட்டர்ஃப்ளை பார்க். சோ உள்ள வந்து க்ளோஸ்டு, நம்ம வந்து அந்த பாதி க்ளோஸா இருக்கும் நீங்க கிளாத் டோர் மாதிரி. சோ அதுல உள்ள போயிட்டா அதே மாதிரி உள்ள ஃபுல்லா பட்டர்ஃபிளைஸ். அதை பார்த்துட்டு நெக்ஸ்ட் வெளில வந்தா பெரிய பெரிய அந்த பறவைங்க, அது பேர் என்ன, மயிலு, வாத்து. சோ அதுக்குள்ள ஒரு செக்ஷன் அங்கதான் நல்லா இருந்துச்சாங்க. சின்ன வாட்டர் ஃபால் மாதிரி, ஏன்னா ஹீட் தாங்காது பறவைங்க. அங்க வந்து குட்டி குட்டி இது இருந்தது, தண்ணி தெளிக்கிற ஃபேன். அது நல்லா இருந்துச்சு. ஏன்னா அங்க சுத்தமா ஒரு மரம் கூட கிடையாது. செம மொட்டை வெயில் அடிக்கும். ஸ்ட்ரைட்டா வெயில் அடிக்கிறதுனால அது செட் பண்ணிருக்காங்க, ரொம்ப வெயில்னால. சோ நெக்ஸ்ட் அந்த இது சொன்னீங்க, பெரிய பெரிய மரம் குட்டியா உள்ள போன்சாய். அது எங்கன்னா சைனா செட்டப். அது ஒரு சைனா செட் பண்ணிருக்காங்க. அங்க பக்கத்துல அது இருந்துச்சு. சோ எல்லாமே கொஞ்சம் குட்டி 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 மரங்க எல்லாமே. அது முடிச்சுட்டு நெக்ஸ்ட் எங்க போனோம், சைனா. சோ அது ஃபுல்லா வந்து செட் பண்ணிருக்காங்க. அது லைக் அந்த சைனா கிரேட் வால் ஆஃப் சைனான்னு சொல்ல முடியாது, அது செட்டு மாதிரி தான் இருந்துச்சு. சோ அங்க ஃபுல்லா ஷாருக் கான், ஆலியா பட். அந்த பாட்டு டக்குனு வர மாட்டேங்குது. அந்த படம் ஷூட் பண்ணுது பழமிருக்கி
ஆலியா பட்டாவா அது அனுஷ்கா சர்மா அந்த படம் கேட்டேன். இல்ல ஐயோ நல்ல படம் டக்குன்னு வந்து. தெரியல, ஞாபகம் வரல. சரி ஓகே ஃபைன். அந்த படத்துல வந்து அந்த படத்தோட அந்த டெம்பிள் பண்ணிருப்பாங்க. அந்த அந்த இடத்த பார்த்தா வந்து ராமோஸ் யூனிவர்சிட்டி ஆல்மோஸ்ட் ஒரு 70% சோ அது நல்லா இருந்துச்சு அந்த வியூ. அது நடுவில் அது முடிச்சுட்டு தான் சைனா கேட் வால் ஆஃப் சைனா. சோ அது ஏறி இறங்குனதும் கீழே கேட் வால் ஆஃப் சைனா ஏரியா சைனா ஷூட்டிங் அந்த அதுல இருக்கும். அங்கேயும் ஒரு சின்ன வாட்டர் ஃபால் மாதிரி இருந்துச்சு. ஆமா. சோ அது முடிச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து அம்யூஸ்மெண்ட் பார்க் வந்துட்டோம். ஆமா, ஏன்னா ஃப்ரண்ட்ல வந்துட்டு அதான் வந்து அதுக்குள்ள கரெக்டா ஒரு 5 ஆயிடுச்சு. சோ அம்பிதான் 3 படம் காமிச்சாங்க. ஆமா, அதுக்கு முன்னாடி நாங்க படம் ஷோஸ் அது வந்து டைமிங் இருக்கு. 4:45 லாஸ்ட் ஷோ. சோ ஒரு 4 o'clock போல வந்தோம். ஃபர்ஸ்ட் ஷோ வந்து இந்த சின்ன பசங்களுக்கு 3D ஸ்பேஸ் ஷோ பண்ணலாம். சோ அந்த ஷோ. செகண்ட் வந்து இந்த ட்ரெயின்ல உட்காந்துட்டு கோஸ்ட் ஹவுஸ் உள்ள போற மாதிரி ஒரு இது. சோ அதுக்குள்ள வந்து எல்லாமே இருந்துச்சு. புயல், மழை, வெயில், அப்புறம் மேரேஜ், டைப்ஸ் ஆஃப் மேரேஜ், இந்த மாதிரி ஒரு ஷூட்டிங்ல காமிச்சாங்க. அடுத்தது இந்த ஆக்ஷன் ஷோ அது நல்லா இருந்துச்சு. ரியலாவே வந்து பாம்ஸ் எல்லாம் வெடிக்கிறது, ஸ்டன் பண்ணாங்க, மேல இருந்து ஜம்ப் பண்றது, கையில இருந்து எல்லாம் பண்ணுவாங்க. அது நல்லா இருந்துச்சு. அது முடிச்சுட்டு இது ஷோ மிஸ் பண்ணிட்டோம். லைக் எப்படி இவங்க மியூசிக்லாம் வந்து இது பண்றாங்க, அது என்ன எடிட்டிங் ஒர்க், ஆடியோ ஒர்க்ஸ் இதெல்லாம் வந்து சொல்லி காமிச்சிட்டு இருந்தாங்க. அடுத்தது வந்து லாஸ்டா தான் இந்த ஸ்டன் ஷோ. லைக் லாஸ்டா ஸ்டன் ஷோ அது முடிச்சதும் வெளியில வந்துட்டு அம்யூஸ்மெண்ட் நிறைய ரைட்ஸ். பட் ஆனா நாங்க போனது மெயினா வந்து ரேஞ்சர் தான். பட் அது வந்து அவுட் ஆஃப் சர்வீஸ்ல பாதி வந்து எல்லாமே அவுட் ஆஃப் சர்வீஸ். காம்ப்ளிமெண்ட்ரின்னு சொல்லிட்டு மொத்தம் ஒரு 10 ரைடு இருக்கும். அதுல காம்ப்ளிமெண்ட்ரின்னு சொல்லி ஒரு 5 ரைடு, காசு கொடுத்து போற மாதிரி 5 ரைடு. சோ இந்த 5ல 2 ஒர்க் ஆகல. அது 2 தான் மெயின். ஒண்ணு வந்து இந்த அசுரத்தாலாட்டு மாதிரி சுத்திட்டே மேலே இருக்கு ரேஞ்சர், அது 2 ஒர்க் ஆகலட்டாங்க. சோ மீதி 3 வந்து பாத்தீங்கன்னா குதிரையில போறது, அப்புறம் சேர்ல உட்காந்துட்டு சுத்துறது, அண்ட் ராட்னம், நார்மல் ராட்னம். சோ அது ரெயின் டான்ஸ். நீங்க ட்ரெஸ் கொண்டு போயிருந்தா வந்து அங்க போலாம். ரெயின் டான்ஸ்ல ஸ்விம்மிங் பூல் மாதிரி இல்ல, மழை வருது. சோ அதுல போய் நம்ம அப்படியே பண்ணலாம். பாட்டு போட்டுருப்பாங்க. அதெல்லாம் முடிச்சுட்டு வெளில வந்தா லாஸ்ட் பஸ் வந்து 6 o'clock நம்ம சம்திங் மெயின் பஸ், அதாவது நம்மள பிக்கப் பண்ணி வீட்டுல இருந்து பிக் பண்ணி டிராப் பண்ணுவீங்களா, அது வந்து டைம் சொல்லிட்டாங்க. காலையில 7 o'clock வந்து எடுத்துருவோம். 6:50 அசம்பிள் ஆகும். 7 o'clock வந்து எடுத்துருவோம்னு சொல்லி சொன்னாங்க. சோ அதுல ஏறிட்டு அதான் அதுக்கு முன்னாடி இங்கே பஸ்ஸஸ் எல்லாம் இருக்கும், கொண்டு வந்து டிராப் பண்ணிட்டாங்க. கேன்டீன்ல சும்மா நார்மலா சாப்பிட்டுட்டு நாங்க பஸ் ஏறி 7 o'clock ரூமுக்கு வந்துட்டோம். அண்ட் நெக்ஸ்ட் 3rd டே வந்து என்ன பண்ணணும்ன்றத நெக்ஸ்ட் டேல பார்க்கலாம். அங்க மெயினா வந்து 3rd டே அந்த அளவுக்கு பெருசா இல்லை. கோல்கண்டா ஃபோர்ட் அண்ட் அந்த 7 tombs அதெல்லாம் ரீச் பண்ணோம். ஸோ அதை என்னெல்லாம் பண்ணோம், ரிட்டர்ன் ட்ரெயின் டைமிங்ஸ் அதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் வீக்ல பார்க்கலாம். பாய்.